கைரேக வைக்காத கட்ட விரல வெட்டி வீசுடா என்று முழங்கி நேதாஜி படைக்கு பேசி பேசிய ஆட்களை அனுப்பிய தேசியமும் தெய்வீகமும் எண்ணிரு கண்கள் என்று வாழ்ந்த நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர்கள் பிறந்த மண் இது. அவர் அரசியல் செய்த மண் இது. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து, பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்து, ராமநாதபுர சேதுபதி மன்னனுடைய ஜமீன் குடும்பம், மிகப்பெரிய அன்றைய அம்பாசடர் கார் போல சொகுசு காரிலே பயணம் செய்த குடும்பம், வில்வண்டி வைத்து பயணம் செய்த குடும்பம், சிலுக்கு வேட்டியும் சிலுக்கு சட்டையும் போட்டுக்கொண்டு மைனர் போல திரிந்த தன் பங்காளிகளுக்கு மத்தியில சிலுக்கு வேட்டியும் சிலுக்கு சட்டையும் தூக்கி எறிந்துவிட்டு காவி வேட்டியும் கதர் சட்டையும் கட்டிக்கொண்டு ஒத்த போட்டு நகை கூட தன் உடம்பிலே போடாது பணக்கார குடும்பத்திலே பிறந்தாலும் தனக்கு பாத்தியப்பட்ட 24க்கும் மேற்பட்ட கிராம சொத்துக்களை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தேவேந்திர சொந்தங்களுக்கும் பிரமலை கள்ளர்களுக்கும் ஆசாரிகளுக்கும் பிள்ளைமார்களுக்கும் பறையர்களுக்கும் எழுதி கொடுத்து வெள்ளைக்காரன் இந்த நிலத்துக்கு வந்த பொழுது, வெள்ளைக்காரன் குற்ற பரம்பரை என்கிற கொடும் சட்டத்தை போட்ட பொழுது, இங்க இருக்கிற கொண்டையங்கோட்டை மறவர், பிரமலை கல்லர், ஊராளி கவுண்டர், படையாச்சி குறவர் உள்ளிட்ட 82 சமூகங்களுக்கு வெள்ளைக்காரன் கொடும் சட்டத்தை பாய்ச்சிய பொழுது, அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியாவிலே கைரேக வைக்காத கட்ட விரல வெட்டி வீசுடா என்று முழங்கி நேதாஜி படைக்கு பேசி பேசிய ஆட்களை அனுப்பிய தேசியமும் தெய்வீகமும் எண்ணிரு கண்கள் என்று வாழ்ந்த நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர்கள் பிறந்த மண் இது. அவர் அரசியல் செய்த மண் இது.